பள்ளி மாணவன் தற்கொலை, மாணவிகள் கூட்டாக தற்கொலை போன்ற செய்திகள் சமீபத்தில் பெரும் அதிர்ச்சிகளை எழுப்பியிருக்கின்றன. தனியார் மையம், உலக மையமாதல், போட்டி மையமான சூழலில் பெற்றோர்கள் மிகையான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டு மன அழுத்தத்துடன் ஆளாவதுடன் குழந்தைகளிடமும் அழுத்தத்தை உருவாக்கி விடுகிறார்கள். பிற மாணவர்களுடன் ஒப்பிட்டு விமர்சிப்பது அதிகம் நடக்கிறது. குழந்தைகளின் தனித்தன்மை கொண்ட ஆளுமைகளை பெற்றோர்கள் பார்ப்பதில்லை. குழந்தைகளின் தனித்தன்மை மிளரும் வகையில் நேர்மை, துணிச்சல், பொறுமை, பொறுப்புணர்வு, விடாமுயற்சி போன்ற ஆளுமை பண்புகளை வளர்ப்பதற்கு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் இருப்பது பெற்றோர்களின் கடமை. எதிர்காலத்தை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு சில விஷயங்களில் திறமையில் இருக்கலாம். ஆனால் திறமையுடன் சேர்ந்த ஆர்வமும் ஆர்வத்துடன் சேர்ந்த கடின உழைப்பு மட்டுமே வெற்றி தரும் என்பதை பெற்றோர்கள் குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டும். கல்வியை தவிர்த்து உடற்பயிற்சி, விளையாட்டு மற்றும் மற்ற துறைகளில் குழந்தைகளின் ஈடுபாடு போன்றவற்றை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். தேர்வு சமயத்தில் மட்டுமே குழந்தைகளை நாள் முழுவதும் படி என்று அழுத்தம் கொடுக்காமல் தினந்தோறும் குழந்தைகளுடன் நேரத்தை பகிர்ந்து கொண்டு வகுப்பில் நடந்த நிகழ்வுகளை பற்றி கேட்டறிந்து வீட்டு பாடம் மற்றும் தேர்வுக்கு தயாராவது பற்றி ஆலோசித்து பாடங்களை படிக்க வைக்க வேண்டும். குழந்தைகளை குழந்தைகளாகவே வளர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்கி தர வேண்டும். குழந்தைகளுக்கு செல்போன் அவசியமில்லாதவை. குடிதண்ணீர் அவசியமான ஒன்று, குளிர்பானம் அவசியமில்லாதவை. இதுபோல அவசியமான ஒன்றை மட்டுமே குழந்தைகளுக்கு நாம் வாங்கி தர வேண்டும். ஆக்சுவலா என்ன செய்யணுமோ அதுதான் கொடுக்கணும், அதை மட்டும் தான் செய்யணும். இல்லைன்னா இல்லைன்னு டைரக்டா சொல்லுங்க. அது இல்லைன்றத வேணும் அப்படின்னு கொண்டு வரத்துக்கு அது என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்குதுன்றத பக்கத்துல இருந்து கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் வேணும் அப்படின்னா ஒரு பாக்குற பொருள் எல்லாம் கேட்கறதுக்கான ஒரு தன்மையை கொடுக்காதீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் கடுமையான சொற்களை கூட தாங்கிக் கொள்ளாமல் போகும் அளவுக்கு குழந்தைகளை வளர்க்காதீர்கள். சுடு சொற்களை, ஏமாற்றத்தை, வழிகளை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு குழந்தைகளின் மனதை பக்குவப்படுத்துவது பெற்றோர்களின் கடமையாகும். பெற்றோர் கூறுவதை திறந்த மனதுடன் கடைபிடியுங்கள். அதில் பலன் தெரிந்தால் பின்பற்றுங்கள். அல்லது உங்கள் ஞாபக சக்தியிலும் கிரகிக்கும் திறனிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் உங்கள் வழியையே பின்பற்றுங்கள். பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கும் வாய்ப்பு அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைப்பதில்லை. உங்களுக்கு கிடைத்த வசதி வாய்ப்புகளை சரியாக பின்பற்றுங்கள். கல்வியின் அருமை கல்லாதவருக்கு மட்டுமே தெரியும். அதுபோல வாழ்க்கையின் அருமை வாழ்ந்து காட்டினால் மட்டுமே தெரியும். மாணவ மாணவிகளாக இருக்கும் நீங்கள்